ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு ராஜ்மா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவியோட மோஸ்ட்லி ஜீரா ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், சப்பாத்தி, பூரி கூட எல்லாம் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இன்னைக்கு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ராஜ்மா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல் ராஜ்மா பீன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணி ஓவர் நைட் ஊற வச்சு குக்கரில் 7-8 விசில் போட்டு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பேன் வச்சு சூடானதும் 2 ஸ்பூன் பட்டரை இதோட சேர்த்து அது கூட முழு கரம் மசாலாவும், அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிப்பாக போட்டு பொரிய விட்டுறலாம். இன்னைக்கு 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் வதங்குற பக்கம் என்னன்னாக்கா, ஆனியன் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலராக மாறணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் ஆனியன் நல்லா வதங்கினா தான் கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லா வரும். அதே டைமில் ஆனியனோட ஸ்வீட்னஸும் போகும். இப்போ ஆனியனோட கலர் மாறி வந்திருக்கு, சூப்பராக வதங்கிருச்சு. காரத்துக்கு 2-3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மிலே வச்சு கலந்துக்கலாம். இது கூட இந்த கிரேவியோட திக்னஸுக்கு 3 தக்காளியை மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்காம அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட இந்த டிஷ்க்கு தேவையான முழு உப்பையும் இதோட சேர்த்துடலாம். ஆல்ரெடி ராஜ்மா பீன்ஸ் வேக வைக்கிறதுக்கு 1/2 உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கு. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா வாசனை, பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக கொதி வந்திருக்கு, திக்காக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச ராஜ்மா பீன்ஸும் இதோட சேர்த்துடலாம். அது கூட பீன்ஸ் வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா 10-15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக மாறி இருக்கு. கிரேவியும் இதனோட டெக்ஸ்சரும் மாறி இருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது மேலே கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட ஒரு பவுலுக்கு மாற்றி இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி நடுவில் கொஞ்சம் பட்டரை வச்சு சப்பாத்தி கூடவோ இல்லாட்டி பூரி கூடவோ சாப்பிட்டா வேறு லெவல் இருக்குங்க. நம்ம சேனலில் மசாலா பூரி ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இது கூட அதையும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.